1956 ஸ்ரீராமநவமி ஏப்ரல் மாதம் இங்கே ஒரு பஜனை குரூப், அதாவது நம்ம ஜெனரலாக ஒர்க் ஷாப்பில் இருந்த எல்லாருமா சேர்ந்து ஒரு பஜனா குரூப் ஆரம்பித்து சுவாமிகிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினோம். சுவாமிகிட்ட போய் கேட்டோடனே 108 பஜனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அவருடைய இது பிரகாரம் இந்த மெட்ராஸ் சிட்டியில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் பஜனை பண்ணிட்டு இருந்தோம். அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்னைக்கு பஜனைங்கிறதையும் சுவாமிக்கு எழுதிடுவோம். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற போது அந்த டிவோட்டிஸ்லேயே ஒருத்தர் என்ன பண்ணாருனாக்க, அவர் நான் அவருக்கு இந்த இடம் சொந்தமான இடம், அவரும் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் நான் இந்த இடத்த சுவாமிக்கு கொடுக்குறேன், சுவாமிக்கு மந்திர் கோயில் கட்டலாம், பஜனை பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னோடனே இந்த குரூப் அப்படியே போய் பகவான்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்னாக்க, சரி 108 பஜனையை கம்ப்ளீட் பண்ணுங்க, நான் அதுக்கு அடிக்கல் நாட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி இருக்கிற போது ஒரு நாளைக்கு என்ன பண்ணார் சுவாமி, ஒரு ஈவினிங் இங்கே வந்தார். அப்போது இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த பக்கங்கள்லாம் ஒரே இந்த குட்டை, பழைய குட்டை, அதில் எல்லாம் ஒரே கச்சடாவாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். அங்கே அப்போ கூட இந்த ரோடு கூட கிடையாது, ஒரு செம்மண் ரோடு தான் இருந்தது. நெல்வயல் ரோட்லேருந்து பார்த்துட்டு கார் லைட்டு, டார்ச் லைட்டு இதெல்லாம் வச்சு காட்டினாங்க சுவாமிக்கு. காட்டினோடனே பார்த்துட்டு தமாஷா சொன்னார், ரொம்ப ஊதூத்தி செலவாகும் உங்களுக்கு அப்படின்னார். ஏன்னா அவ்வளவுதான் இருந்தது இந்த இடம். ஏன்னா இருந்த இடம் எப்படி இருந்தது, எப்படி ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக சொன்னேன். பார்த்துட்டு அப்புறம் சுவாமிகிட்ட 108 பஜனையை முடித்து போய் கேட்டோம். கேட்டபோது என்ன சொன்னார்னாக்க, சரி நான் ஃபவுண்டேஷன் போடுறேன் அப்படின்ட்டு 23 மார்ச் 1958 காலையில் இங்கே சுவாமி கையாலேயே ஃபவுண்டேஷன் போட்டார். போட்டுட்டு பில்டிங் கட்டுறதுக்கும் பர்மிஷன் கொடுத்தார். அப்போ வெளியில் பண்ணிட்டு இருந்த 108 பஜனை விட்டு இங்கே ஒரு கீத்து இந்த கொட்டா போட்டு அதில் பஜனை நடந்துட்டு இருந்தது. அப்படி இருக்கிற போது இப்படியே எல்லாம் கமிட்டி, அதுக்குன்னுட்டு ஒரு கமிட்டி இதெல்லாம் ஃபார்ம் பண்ணி சுவாமி இது பண்ணி இதை பண்ணிட்டு இருந்தார். பண்ணிட்டு அப்படி இருக்கிற போது பில்டிங் எழும்ப ஆரம்பிச்சுடுத்து. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சுவாமி சுந்தரத்தில் கூட அப்படி வந்திருக்கு கிடையாது. அங்கே கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் பார்த்தார். இங்கே ஃபவுண்டேஷன் லெவல்லையும் அந்த ஃபவுண்டேஷன் பூரா நடந்திருக்கார் அவர். அது மாதிரி இடம் இது. அப்படி இருந்தது. நீங்கள் அந்த இடத்துல கட்டிட்டு அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த எண்டு வரலையும் ஃபுல் இந்த ரூஃபிங் வந்துடுச்சு, கான்கிரீட் ரூஃபிங். அதை அந்தண்ட இருக்கிற அந்த சுவாமி ரூம் இருக்க பாருங்க, அந்த இடம் பாக்கி நிற்கிறது. அப்படி நிற்கிற போது அட்டிய ஸ்ட்ரெச் அது முடிச்சாகணும், இல்லைன்னா கான்கிரீட்டில் அதான் ஒரு ப்ராப்ளம். அந்த முடிக்கிறதுலையே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இது மாதிரி தான் மணல்லாம் கொட்டி இருந்தது. அதில் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த குவாரியெல்லாம் மூடின்னு போயாச்சு. அன்றைக்கின்னு ஏதோ ஒரு ஹாலிடே, அதனால எப்படிடா ஜல்லி இதை எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு லாரி ஒன்று வந்தது ஃபுல் ஆஃப் ஜல்லிஸ். அந்த லாரி பேரும் வெங்கடேஸ்வரா லாரியா வெங்கடாச்சலபதி லாரின்னு இருந்தது. கிடுகிடுன்னு அவப்பாட்டில் இறக்கினார் ஜல்லியை இறக்கிட்டு, உங்களுக்கு ஜல்லி வேண்டியிருக்கு, அந்த இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஓனர் அனுப்பிச்சாருன்ட்டு போயிட்டான். அதுக்குள்ளே இவாளுக்கு இந்த இதுலேருந்து விடுபட்டு அவர் யாருன்னு பார்க்கறதுக்குள்ள அவன் கிளம்பிட்டான். இந்த ஓனர் கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டு வண்டியை எடுத்துன்னு போயிட்டான். அப்புறம் அன்னி நைட்டே இதை முடித்து எல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் குரூப்பு போன உடனே சுவாமி கேட்டார், என்ன ஜல்லி வந்துதா, வேலையை முடிச்சிங்களா? அந்த மாதிரி இடம் எந்த இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சுவாமி இது மாதிரி இந்த பில்டிங் முடிகிறவர்லையும் சென்னைக்கு வருகிற போதெல்லாம் இங்கே வராமல் இருக்க மாட்டார். இந்த சிமிலர் இன்ஸ்டன்ஸ் அப்போவும் ஜல்லி இப்போவும் ஜல்லி சுவாமியே இது பண்ணதுங்க.
பேர் வந்து ஜெகன். நான் வந்து லாரி ஓட்டுறேன். எனக்கு வந்து இது மாதிரி இந்த இடத்துல ஜல்லி வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நேற்று நைட்டு வந்து ஜல்லி போட்டு வந்தேன். நான் அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 10 மணி இருக்கும். எனக்கு பெரம்பூர் நான் முன்ன பின்ன வந்ததே கிடையாது. நான் இங்கே வந்து விசாரித்தேன் பெரம்பூர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குளத்தூர்கிட்ட விசாரித்தேன். ஆட்டோ டிரைவருங்க இருந்தாங்க, அவங்க கிட்ட விசாரித்தேன். இதுமாதிரி ஸ்ட்ரைட்டாக போவாங்க, லாஸ்ட் எண்டு பிரிட்ஜ் வரும், அதான் குளத்தூர் பெரம்பூர் சொன்னாங்க. அங்கேருந்து இங்கே வந்து நான் வந்து பார்த்தேன், இங்கே ஒரு போலீஸ்காரங்க இருந்தாங்க. இதுமாரி பெரம்பூரில் சாய்பாபா கோயில் இருக்காம ராமகிருஷ்ணன் தெரு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, 50 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் வழி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு அவங்க கிட்ட 50 ரூபா கொடுத்தேன். கொடுத்தவொடனே என்ன சொன்னாங்க, அது பாருங்க மஞ்சள் கலரில் பேரில் வச்சிருக்கு, அந்த பேரில் தாண்டி லெஃப்ட் கட் பண்ணுங்க, 3வது ரைட்டு கட் பண்ணுங்க. அங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும், அந்த மண்டபத்தில் ரைட்டு கட் பண்ணீங்கன்னா அங்கே தான் சாய்பாபா கோயில் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே நான் வந்து இந்த டர்னில் வந்து நின்று பார்த்தேன். இங்கே ஜல்லி கொட்டிட்டு இருந்தது. ஆனால் இங்கே இதான் சாய்பாபா கோயிலான்னு கேட்கறதுக்கு நான் யாரையுமே கேட்கறதுக்கு ஆளுங்க யாருமே இல்லை ரோட்டில். அப்புறம் அந்த போர்டில் படித்து பார்த்தேன், ராமகிருஷ்ணன் ரோடுன்னு சொல்லிட்டு போட்டு இருந்தது. நான் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து நின்ன உடனே ஃபர்ஸ்ட் இறங்கினோடனே எப்பயுமே நாங்கள் லாங்கிலேருந்து வந்தாக்கா டயர் தான் பார்ப்போம், டயரில் காற்று இருக்கா பஞ்சரா அப்படின்ட்டு ஏதாவது பார்ப்போம். அப்போ வந்து நாங்கள் வந்து வண்டி நிப்பாட்டினோடனே நான் பார்த்துட்டு இருந்தேன், இது மாதிரி பஞ்சரா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு நான் வந்து கேட்டுக்கிட்ட வந்தேன். லைட்டாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. அப்போ வந்து ரெண்டு தடவை கேட்டு தட்டினேன். 2 டைம்ஸ் கேட்டு தட்டின உடனே யாருமே இல்லை. நான் உடனே என்ன பண்ணேன், எதிர்த்த மாதிரி செக்யூரிட்டி அந்த காலி கிரவுண்ட் இருந்து அங்கே போய் கேட்கலாம் சொல்லிட்டு அந்த கேட்டையும் தட்டினேன். அவங்களும் யாரும் வெளியே வரல. சரி சொல்லிட்டு நான் வந்து வண்டியில் வந்து மொபைல் எடுத்து இவருக்கு மொபைலில் கால் பண்ணலாம் சொல்லிட்டு வந்து மொபைல் எடுத்தேன். மொபைல் எடுத்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்த உடனே இவர் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தார். அந்த கேட்டாண்டா, ஏங்க இது மாதிரி நின்றுட்டு இருக்கீங்களா, ஜல்லி வந்திருக்கு உங்கள் சைட்டுக்கு அப்படி சொல்லிட்டு நான் கூப்பிட்டேன். அவர் என்ன சொன்னார், எதுவுமே பேசல, கம்முன்னு சைலண்டாக நின்று இருந்தாங்க. ஏங்க உங்கள் சைட்டுக்கு தாங்க ஜல்லி வந்துக்குது, உங்களை தான் கூப்பிடுறேன். எப்படி நின்றுட்டாரு? அவர் எப்படி நின்றுட்டார்? கை கட்டிட்டு சைலண்டாக நின்றுட்டு இருந்தாங்க. ஏங்க நான் மழையில நினைஞ்சிட்டு இருக்கேன், நான் மாடா மனுஷனா, உங்களுக்கு உங்கள் சைட்டுக்கு ஜல்லி எடுத்துட்டு வந்து நான் நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவங்கள. அவங்க பதில் எதுவுமே பேசலை. சரி நான் எங்கே பேசணும் பேசிக்கிறேன் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மொபைல் எடுத்துட்டு நான் மழை பெய்யுது சரின்னு சொல்லிட்டு வண்டி உள்ள போயிட்டு கால் பண்ணலாம் சொல்லிட்டு கால் பண்ணாங்க சாருக்கு. கால் பண்ண அவர் என்ன சொன்னார், இது மாதிரிப்பா நான் ஆள் அனுப்புகிறேன் இருங்க, நீங்கள் அந்த லெஃப்ட்டில் எங்கே இடம் இருக்கா பாருங்க அப்படின்னாரு. சார் நான் ஃபஸ்ட்டு சைட் எனக்கு இதான் தெரியல, இதை பார்த்தா கோயில் மாதிரி எனக்கு தெரியல, நான் வந்து சொல்கிறேன் கரெக்டாக பார்த்துக்கோங்க லொக்கேஷன் கரெக்டானு. 2 வாழை மரம் இருக்கு, ரைட் சைடில் செங்கல் அடிக்கிறதுக்கு, லெஃப்ட் சைடில் மணல் அடிக்கிறதுக்கு, அதானா சார் என்ன ஆமான்னு அவர் சொன்னார். சரி நீ அந்த செங்கல் பக்கத்திலே ஜல்லி கொட்டிருப்பா அப்படின்னு சொன்னார். சரி சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு திருப்பி வந்து பார்க்குறேன், இவர் ஆளை காணோன்னே நான் மேலே, அதுக்கப்புறம் நான் மேலே பார்க்கவே இல்லை, மழை பெஞ்சிட்டு இருந்து. சரி சொல்லிட்டு வண்டி அங்கே ரிவர்ஸ் விட்டுட்டு அங்கே ஒரு 2 வீலர் இருந்து 2 வீலரை ஓரம் தள்ளி விட்டு நான் வண்டியை ரிவர்ஸ் விட்டுட்டு ஜல்லி தூக்கலாம் சொல்லிட்டு பார்க்கும்போது எதிர்ச்சா நான் மேலே பார்த்தேன். மேலே பார்க்கும்போது இவர் மேலே நின்றுட்டு இருந்தாரு. மேலே நின்றுட்டு இவர் பாட்டு நின்றுட்டு முடி மட்டும் பறந்துட்டே இருந்தது. அப்போ வந்து இவர் கை நீட்டி என்ன தெலுங்குல சொன்னாரு. நான் அப்போ வந்து பாதி லோடு இறக்கிட்டேன். இறங்கினதுக்கு அப்புறம் இவர் சொன்னாரு, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ண லோடு இறக்கிட்டு போயிட்டு இருந்தேன். நான் தான் லோடு இறக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சார் வந்தாரு. சார் வந்து என்னப்பா அப்படின்னு சொன்னாரு. சார் இது மாதிரி நான் அப்போ வந்து சார்கிட்ட எதுவுமே சொல்ல, இது மாதிரி லோடு இறக்கிட்டேன் சார், கரெக்டாக இறக்கினா பாருக்கங்க, இந்தாங்க பில்லு போட்டு கொடுங்க சொல்லிட்டு இவர்கிட்ட சொன்னேன். பில்லு எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லிட்டு இறங்கி வர சொன்னாரு. இவர் பில்லு ஏற்றிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், சார் இது மாதிரி சைட்டில் ஆள் வச்சிருக்கீங்களா, உருப்படியான ஆள் வச்சிருக்க மாட்டீங்களா, நான் இது மாதிரி நான் ஜல்லியாருக்க வந்து கூப்பிட்டு இருக்கேன் மழையில, அவர் கண்டுக்கவே மாட்டுறாரு, யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்டாரு. வாங்க சார் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து கேட்டாரு, படி காமிச்சேன். அப்போ காட்டும் போது ஆளே இல்லை, இவர் பார்க்கும்போது ஆளே இல்லை, மேலேயும் ஆள் இல்லை கீழேயும் ஆள் இல்லை. அப்படி நீ வேற ஏதாவது பார்த்துருப்பா அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. சரிங்க சார் சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். நான் அப்போ வந்து அவர் வந்து அங்கே வந்து என்னை பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் அதான் மொபைல் எடுக்கிறேன்னு சொன்னேன்ல வண்டியில இருந்து. அப்போ மொபைல் எடுத்து அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அதாவது எனக்கு இந்த ஸ்மெல்ல இவரை நான் பார்த்ததே கிடையாது, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் இந்த சாமியெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆனா இவர் அங்க நின்றுட்டு இருக்கும்போது வெறும் அந்த ஊதுவத்தி ஸ்மெல்லு, அது என்னென்ன ஸ்மெல்லுன்னு தெரியல, பயங்கரமான ஸ்மெல்லு என்ன சுத்தியே வந்துட்டு இருந்து. நான் இங்க இருந்து நான் அந்த குளத்தூர் இருக்குல்ல, குளத்தூர் சிக்னல் அங்க போற வரையும் அந்த ஸ்மெல்லு என் கூட தான் வந்துட்டு இருந்தது. ஆனா செம்ம ஸ்மெல்லு, இங்க ஃபுல்லாவே ஸ்மெல்லா இருந்தது, யாருமே இல்லை. ஆனா இவர் அங்க நிக்கும் போது மட்டும் தான் ஸ்மெல் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சார் வந்து பார்க்கும்போது கூட ஸ்மெல் வரல, அவ்வளவு அந்த அளவுக்கா. இதே போட்டு தான் வீட்டு இருக்கு, போட்டோ எது கை கேட்குது, போட்டோ எது தெலுங்குல பேசணும், அதுவும் மேலே என்ன பேசுறது கீழே இருக்கு. இப்போ நீங்கள் நான் இங்கே பேசலாம் உங்களுக்கு அது இருக்கு, அதுக்கப்புறம் கேட்குறேன் அது மாதிரி இருக்காரு, நோட் பண்ணிக்கிறாரு. ஆனால் அது மட்டும் தெரிஞ்ச முடிப்பாரு மட்டும் கூட அவரை கேட்கவே இல்லை. நான் அவர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன், திடீர்னு
இல்லையா அது இந்த இருட்டில் இருக்க தெரியும்